கோவால டவுட்டா? என்னங்க டவுட்டு? சார் கோவா சாப்பிடுறீங்களா? ஆமா. ஏன்? எனக்கு ஒரு டவுட் சார். கோவால டவுட்டா? என்னங்க டவுட்டு? அந்த 2025 பிஒய்க்யூ பாத்தீங்களா? ஆமா, ஒரு கொஸ்டின் இருக்கு. கோவா, பைனாப்பிள், பப்பாயான்னு. ஆமா சார். அதுல என்னங்க டவுட்டு? சாப்பிட்டு பேசுவோமே. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டே சாப்பிடுறேன். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இந்த கோவாவுக்கு ஒரு ஹிஸ்டரியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஹிஸ்டரி இருக்குங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரேன்னு கேள்விப்பட்டது இல்லையா? நம்ம சீரீஸ்ல இதை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். யூரோப்ல 15th or 14th செஞ்சுரியில கலோனியலிசம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் தான் சீஃபேரிங் பாப்புலேஷனா வராங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில்க் ரூட்னு ஒன்று இருக்கு. சைனா அண்ட் இந்தியால இருந்து வர ப்ராடக்ட்ஸை யூரோப்புக்கு கொண்டு போறதுன்னா ஒரு 14th செஞ்சுரியில ஆட்டோமன் எம்பையர்னு வராங்க. அவங்க அந்த ரூட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் என்ன பண்றாங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப். இந்த நேரத்துல தான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க வெஸ்ட்டுக்கும் டிராவல் பண்றாங்க. ஸ்பெயின் வந்து வெஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணும்போது அங்க சவுத் அமெரிக்கான்னு ஒரு கான்டினென்ட்டை பாக்குறாங்க. அதுல இருந்து கிராப்ஸும் யூரோப்புக்கு வருது. குவாவா, பப்பாயா, கேஷ்யூ எல்லாமே அங்க இருந்து எடுத்துட்டு வரப்பட்டது தான். இது எல்லாமே யூரோப்புக்கு போகுதுங்க. இதுல யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்கோ ட காமான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்தியாவை டிராவல் பண்ணி வராரு. வந்தப்போ சவுத்ல இருந்த கிங்டம் 2 கிங்டம்ங்க. ஒன்னு பாமினி கிங்டம், இன்னொன்னு விஜயநகரா கிங்டம். இந்த பாமினி கிங்டம் வந்து ஒரு 5 பிரின்சிபாலிட்டிஸா பிரிஞ்சிருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமானது அகமதாநகர் அண்ட் பாமினி சுல்தானேட். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த போர்ச்சுகீஸ் வந்து விஜயநகரா எம்பையர்ட்ட போறாங்க. அங்க போய் அவர்கிட்ட இந்த டொபாக்கோவை கொடுக்குறாங்க. டொபாக்கோவை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஐயோ இது என்னடா இது, எனக்கு பிடிக்கல அப்படின்றது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இல்ல கோவா இருக்கு, பப்பாயா இருக்கு, இன்னும் நிறைய இருக்குங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. சரி, கிருஷ்ணதேவராயா என்ன சொல்றாருன்னா, ஓகே கோவாவை நான் வச்சுக்கிறேன், கோவா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு பாமினி சுல்தானேட்ல இருந்து இந்த கோவாவை பிரிச்சு போடுறாங்க. நம்ம என்ன கொஸ்டின் பார்த்தோம், போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு 17th செஞ்சுரியில என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு. இதுல பப்பாயா இருக்கு, பைனாப்பிள் இருக்கு, கோவா இருக்கு. ஆல் 3 கரெக்ட்டுங்க. இன்னொரு கொஸ்டின் இதுல இருக்குங்க, ரெட் சாண்டர்ஸ், பப்பாயா, கேஷ்யூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா இதை தட்டி விட்டு போயிட்டே இருங்க.